விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா, சந்திர கிரகணம் இது என்று நடைபெறுகிறது முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். 3/3/2026 அன்று செவ்வாய்க்கிழமை நடைபெறுது. இந்த நாட்களில் சந்திரன் முழு பௌர்ணமி திதியில நடைபெறுகின்ற சந்திர கிரகணம் இது இந்தியாவில் தெரியும். நம்மளுக்கு இந்த சந்திர கிரகணம் கேதுவோடு நண்பன் என்று சொல்லக்கூடிய கேது நட்சத்திரத்தை சந்திரன் கடக்கும் தருவாயில், கேது நட்சத்திரம் நம்மளுக்கு சிம்ம ராசியில் இருக்கும். அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் கடக்கும் தருவாயில் இது ஏற்படுகின்ற காலமாக இந்த சந்திர கிரகணம் நம்மளுக்கு பரணி, பூரம், பூராடம், முக்கியமாக சுக்கிரனுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பரணி, பூரம், பூராடம் என்று சொல்ற 3 நட்சத்திரத்துக்கான அமைப்புகள் உண்டு. மகம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்துக்கும் இந்த நேரத்தில் தாக்கம் என்பது கண்டிப்பா கொடுக்கும். லைட்டா தாக்கம் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கும், நான் இல்லைன்னே சொல்லலை. இவைகளில் விடுபடுகின்ற காலமாக இந்த சந்திர கிரகணம் என்று நடைபெறுது சொல்றோம்ல, அந்த நேரம் நாம இப்ப எப்படின்னா மாலை பொழுது 4:30 மணி துளி, அதாவது மாலை நேரத்துல 4:30க்கு ஆரம்பிச்சு 8 மணி, இரவு 8 மணிக்கு நிறைவு பெறுகின்ற காலம். இந்த நேரத்துல இறை வழிபாடு, திருநாமத்தை சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டிய காலம் என்று கூட சொல்றோம். இந்த நேரத்துல திருநாமத்தை எவர் ஒருவர் சொல்லுகின்றாரோ, இந்த சந்திர கிரகண நேரத்தில் நாம வழிபடுகின்ற தெய்வத்தை 100 மடங்கு, பல 1000 மடங்கு தெய்வங்கள் அனுஷ்டங்கள் செய்த மாதிரி நம்மளுக்கு, அதாவது கடும் தவம் புரிகிறோம் இல்ல, அந்த கடும் தவம் புரிவதற்கான காலம் என்று சொன்னால் அந்த சந்திர கிரகண காலங்களை நாம பயன்படுத்தினாலே நாம என்னென்ன வேண்டுதல், இதுக்கு முன்னே நாம எத்தனையோ பேர் ட்ரை பண்ணிருப்போம். ஒவ்வொரு வேலையிலும் இந்த விஷயத்துல ட்ரை பண்ணி நான் தோத்துட்டையா, எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு திருமணம் இல்லை, தோஷம் இருக்குது, இது இருக்குதுன்னு எத்தனையோ பேர் சொல்லுவாங்க. இந்த தோஷத்தை எல்லாம் நிறைவேறும் ஐயா. அதிகமா பணவரவை தவிர்த்து மீது எல்லாத்தையும் கேட்டா பிரபஞ்சம் நம்மளுக்கு எல்லாமே கொடுக்கும். அப்புறம் பணமும் கொடுக்கும், நான் இல்லைன்னு சொல்ல, அதோட சேர்த்து நாம கவலையும் சேர்த்து கொடுக்கும். அதனால இந்த நேரத்துல நாம் என்னென்ன உடல் சுகம் இல்லாமல் போனவங்களுக்கு, அதாவது நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்களுக்கு, திருமண தடை தோஷம் இருக்கிறவங்களுக்கு, முக்கியமா குழந்தை பேர், இது மாதிரி சித்த பிரச்சனையில் இருக்கிறவங்க, தோஷத்துல இருக்கிறவங்களுக்கு, குடும்பம் கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு, முக்கியமா கடன் சுமை என்று சொல்லக்கூடிய பிரச்சனை, வீட்டுல நிம்மதி இல்லாத வாழ்க்கை தன்மை இருக்கிறவங்களுக்கு, இதெல்லாம் இந்த சந்திர கிரகணத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த நேரத்தை பயன்படுத்திங்க. நாம ஒரு பூஜை அறையில அமர்ந்திருந்து இந்த நேரத்துல 4:30க்கு தீபம் ஏற்றி நம்ம குலதெய்வத்தை நினைத்துக் கொள்வதும், இஷ்ட தெய்வத்தை நினைத்துக் கொள்வதும், கடன் அதிகமா இருந்தா 1 ரூபாய் காயினை மஞ்சள் துணியில கட்டி முடி போட்டு அந்த நேரத்துல 8 மணி வரைக்கும் எழுந்திருக்காம இறை நாமத்தை சொல்லிக் கொண்டு வாருங்கள். ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரு. ஓம் சிவாய நம. ஓம் நமச்சிவாயவே. அன்னை அபிராமியும் துதிக்க நம்ம எடுக்கலாம். நம் குலதெய்வத்தை எப்பவுமே நாம இந்த நேரத்துல பயன்படுத்தினா உங்கள் குலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, வீட்டுல இருந்து வந்த பிரச்சனை, கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை சொல்ற மாதிரி எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடுகின்ற காலமாக இந்த சந்திர கிரகணம் நமக்கு உதவி செய்யும். ஒரு மந்திரத்தை 1 மணி நேரம் உபயோகிக்கிறோம்னா இந்த சந்திர கிரகண நேரத்துல உபயோகிச்சுன்னா 1,00,000 கோடி மந்திரம் செய்ததுக்கான அமைப்பு உண்டு. இந்த நேரத்துல வேள்வி செய்து இறைவனை நாம் வழிபடுகின்ற நேரமாக இறை மனசுலே வழிபடுங்க, வீட்டிலே வழிபடுங்க, வேற எங்கேயும் வேணாம் போட்டு நாம மண்டையை போட்டு பிச்சு தேவை. இறை நாமம் என்று சொல்லக்கூடிய நேரம் அந்த 8 மணி முடிஞ்ச பிறகு திரி எடுத்து வெளியே போட்டுடுங்க. வீடு வாசல் பூஜை அறை இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு குளிச்சுட்டு நீங்களும் சுத்தமா பண்ணிட்டு இறை நாமத்தை சொல்லி திருப்பி தீபத்தை ஏற்றி ஆரம்பிச்சு நம்ம வாழ்க்கை திரையும் ஆலயமாகட்டும் வீடாகட்டும் எல்லாத்தையும் தொடங்க ஆரம்பிச்சிடலாம். இந்த நேரத்தில் அமைதியாக இருப்பதும், முக்கியமாக கர்ப்பஸ்திரிகள்லாம் இந்த நேரத்தில் சின்ன துரும்பு கூட கிள்ளி போடக்கூடாது. இறை நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு முருகனுடைய நாமத்தையும் அந்த சரவணபவ என்று சொல்லக்கூடிய ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, சிவாய நம நமச்சிவாயவி, இல்ல சுவாமியே சரணமையப்பா, இந்த மாதிரி நம் தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய, அதாவது எப்படி சொல்றதுன்னா நாம் அன்றாடம் வழிபடுகின்ற, எப்பொழுதும் நினைக்கின்ற ஒரு, எப்படி சொல்றதுன்னா நம்ம சமாதானத்தை கொடுக்கின்ற தெய்வங்களை வழிபடுவது ரொம்ப சாலச் சிறந்தது. இந்த நேரத்துல உக்கிரக தெய்வங்கள்லாம் தூக்கி போடுங்க கொஞ்ச நேரத்துக்கு. இந்த நேரத்துல சமாதானம் தருகின்ற நம்ம அன்றாட வாழ்வில் விநாயக பெருமானுடைய வழிபாடு மிகவும் சாலச் சிறந்தது. விக்னேஸ்வராய நமக. இந்த மகம் நட்சத்திரம் என்று சொன்னாலே அது கேதுவோட நட்சத்திரம். கேது யாரானா விநாயக பெருமான். அப்போ விநாயகரை வழிபடுவது மிகவும் மிகவும் இந்த நேரத்துல கைகூடாதவை இருந்தது அனைத்தும் நம்மளுக்கு கைகூடி தருகின்ற வாய்ப்பினை தருவார் விநாயக பெருமான். இந்த சந்திர கிரகணத்தை எவர் ஒருவர் பயன்படுத்துங்க ஐயா, நிறைய பேருக்கு கொடுத்துருக்க, நல்லா இருக்காங்க.
நிறைய பேருக்கு இந்த சந்திர கிரகணத்தை பற்றி நாம் கொடுத்திருந்து பலாபலன் பெற்றதுக்கான அமைப்பு உண்டு. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் வெற்றி பெறுகின்ற நாட்களாக. ஐயா மற்றவங்க தான் இல்லை, இந்த பரணி பூரம் போராடம் இவங்க தான் செய்யணும் அவசியம் இல்லை. அனைத்து 27 நட்சத்திரக்காரர்களும் இந்த பலனை நாம் அடையலாம். இந்த பலனை அடைய வேண்டும் என்றால் இந்த நாட்களையும் இந்த நேரத்தையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் வெற்றி பெறுகின்ற நாட்களாக இந்த சந்திர கிரகணம் இருக்கும். சந்திர கிரகணத்தன்று இந்த தேவையில்லாத விஷயத்தை, தேவையில்லாத பேச்சுக்களை நிறுத்திக் கொள்வதும், தேவையில்லாத வார்த்தைகளை கொஞ்சம் தள்ளி போட்டு வைங்க. ஒரு 4:30 மணி முதல் 8 மணி வரைக்கும் நாம் எந்த விஷயத்துக்கோ வெளியூர் பயணமோ சென்றால் கூட கொஞ்ச நேரம் அமைதி இருந்து தேவையில்லாத விஷயம். ஏன்னா இந்த நேரத்தில் வேகம் எடுக்குமா. சந்திரனும் கிரகங்கள் ஏற்பட்டாலே மனோ காரகன் அல்லவா. சந்திரன் அனைத்து நட்சத்திரத்தையும் தொடுவார். அதனால இந்த கவலை சார்ந்த விஷயத்தை தூக்கி போட்டுட்டு இறை பற்றோட நாம் இந்த நேரத்தை கடைபிடிங்கள். உங்கள் வாழ்வாதாரம் மேலோங்கும். அனைத்து நல்லவைகளும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.